புத்தகம் கலாம் ஆண்டு 6 மாதம் 10 நாள் 2 வியாழக்கிழமை ஜூலை 16 2026. இன்றைய நம்பிக்கை செய்திகள். வருகிறது உள்ளாட்சி தேர்தல். யாரெல்லாம் தயார்? விரைவில் உள்ளாட்சி தேர்தல் வந்தே தீரும். தள்ளி போக வாய்ப்பில்லை. அரசியல் கட்சிகள் அதற்கென தயாராக ஆரம்பித்துவிட்டது. அவர்களுக்கு தேர்தல் ஒரு கைவந்த கலை. அதிகாரம் விரும்புவோர், பணம் சம்பாதிக்க வழி தெரிந்தோர் தேர்தலுக்கு தயாராக காத்திருக்கின்றனர். ஆனால் மக்களுக்காக பணியாற்ற, உள்ளாட்சி அதிகாரத்தை பெற விரும்பும் சுயேட்சைகள் தேர்தலை சந்திப்பது எப்படி? தேர்தலில் வெற்றி பெறுவது எப்படி? தேர்தலில் வெற்றி பெற்றால் நேர்மையோடும் திறமையோடும் ஆட்சி நிர்வாகத்தை நடத்துவதெப்படி? தேர்தலில் வெற்றி கிடைக்காவிட்டாலும் அடுத்து ஆக்கப்பூர்வமாக உள்ளாட்சியில் பணியாற்றுவதெப்படி? தேர்தலிலும் தேர்தலில் வெற்றிக்கு பிறகும் மக்களை ஊராட்சியின் வளர்ச்சிக்கு செயல்பட வைப்பதெப்படி? இவை அனைத்தும் நல்லூர் வட்டம் நடத்தி வரும் 2 நாள் வைய தலைமைக்குள் பயிற்சி முகாமில் பயிற்சியாக அளிக்கப்பட்டு வருகிறது. 50 நபர்கள் முதல் 100 நபர்கள் வரை கலந்து கொண்டு வரும் இவ்வைய தலைமைக்குள் முகாம் ஆகஸ்ட் 1, 2 சனி ஞாயிறு அன்று நடைபெறவிருப்பது 11வது முகாம். முகாமில் பயிற்சி பெறுபவர்களுக்கு தங்கும் வசதி, உணவு நல்லூர் வட்டம் சிறப்பாக ஏற்பாடு செய்துள்ளது. பயிற்சிக்கு வருபவர்கள் முதல் நாள் காலை 8 மணிக்கு தயாராயிருத்தல் வேண்டும். அத்துடன் மறுநாள் மாலை 5 மணி வரை முகாமில் 2 நாட்களும் முழுமையாக பங்களித்தல் அவசியம். உங்கள் வருகையை கூகுளில் படிவத்தில் பதிவு செய்ய தொடர்பு கொள்ள வேண்டிய அலைபேசி எண் பிரபு 97880167660. திருவள்ளூர் மாவட்டம் திருப்பாச்சூர் ஹார்ட்ஃபுல்னஸ் சர்வதேச பள்ளி மற்றும் தியான கூடத்தில் நடைபெறவிருக்கும் இம்முகாமில் தங்கும் வசதி, உணவு ஆகியவற்றிற்கு வழக்கம் போல அக்னி ஸ்டீல்ஸ் நிர்வாக இயக்குனர் தங்கவேலு ஐயா பொறுப்பேற்றுள்ளார். நம்பிக்கை செய்திகளுக்காக சென்னையிலிருந்து தயாநிதி. பிராமினன்ஸ் ஹோம் ஒர்க்ஸின் சென்னையில் 2வது கிளை திருவிழாவிற்கு நல்லூர் வட்டத்தின் வாழ்த்துக்கள். தமிழக நல்லூர் வட்டம் குடும்பத்தின் பிரதான உறுப்பினர் அக்னி ஸ்டீல்ஸ் தங்கவேலு ஐயா அவர்கள். தங்கவேலு ஐயா அவர்களின் இளைய குமாரர் நந்தகுமார் அவர்களின் தொழில் நிறுவனம்தான் பிராமினன்ஸ் ஹோம் ஒர்க்ஸ். ஒருவர் வீட்டின் கட்டுமான பணியினை முடித்துவிட்டால் அதன் அடுத்த கட்டமான இன்டீரியர் A to Z அனைத்தையும் மிக நேர்த்தியாக அமைத்து கொடுக்கும் நிறுவனம்தான் பிராமினன்ஸ் ஹோம் ஒர்க்ஸ். இந்நிறுவனத்தின் 6வது கிளையாகவும் சென்னை அண்ணாநகர் 2வது கிளையாகவும் இன்று தொடங்கியுள்ளதை முன்னிட்டு நல்லூர் வட்டத்தின் மாநில பொறுப்பாளர் முத்துகிருஷ்ணன், மாநில மகளிர் கள பொறுப்பாளர் ஹேமலதா, மாவட்டங்களின் ஒருங்கிணைப்பாளர் கௌதம், விழுப்புரம் மண்டல பொறுப்பாளர் வாசு, கண் உடல்தான மாநில பொறுப்பாளர் ஜெயலட்சுமி மற்றும் நல்லூர் வட்டம் பாலு ஆகியோர் நேரில் சென்று வாழ்த்து தெரிவித்ததாக முத்துகிருஷ்ணன் தெரிவித்தார். செய்திகளுக்காக புதுச்சேரியிலிருந்து ஜூலிதாஸ். கனவும் திட்டமும் வெற்றியின் தொடக்கம். கல்வி கோயிலாக உருவாகி வரும் பூனிமாங்காடு அரசு பள்ளி. ஒரு பள்ளி பாரதி கனவுப்படி கல்வி கோயிலாக உருவாக்கப்பட வேண்டுமானால் பள்ளியின் உள்ளே வெளியே தூய்மை, சுற்றுப்புற சூழல், மாணவர்களின் முழுமையான வளர்ச்சிக்கான வசதி வாய்ப்புகள், பள்ளியின் ஆசிரியர்கள் ஒருங்கிணைந்து பணி செய்தல், பள்ளி வளர்ச்சி குழு, இந்த 5 தலைப்புகளில் விரிவாக திட்டமிட்டால் அது கல்வி கோயிலை உருவாக்கும் என்பதற்கு அடையாளம். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி வட்டம் பூனிமாங்காடு அரசினர் மேல்நிலைப் பள்ளி. அங்கு தற்காலிக தமிழ் ஆசிரியர் பணி செய்து வருபவர் யோகேஸ்வரி. அவர் நல்லூர் வட்டம் கல்வி கோயில் துறை மாநில பொறுப்பாளர். அப்பள்ளியின் வெளிநாடு முன்னாள் மாணவர்கள் கிரி, முரளி இவர்கள் தாம் படித்த பள்ளிக்கும் பள்ளி மாணவர்களுக்கும் வளர்ச்சிக்கு பொறுப்பேற்க விருப்பம் தெரிவித்த போது தமிழ் ஆசிரியை யோகேஸ்வரி தயார் நிலையில் வைத்திருந்த கல்வி கோயில் திட்டத்தை பார்த்து
அதில் குறிப்பிட்டுள்ள பள்ளியின் சுற்றுச்சூழல் திட்டத்தினை நிறைவேற்ற பொறுப்பேற்றுக் கொண்டு பள்ளியின் நுழைவு வாயில் வளைவு, விளையாட்டு மைதானம் சமன்படுத்துதல், பள்ளியின் சுற்றுப்புற சுவர்களில் தேசிய தலைவர்களின் படங்கள், அவர்களது பொன்மொழிகள் வரையப்பட்டு வருகிறது. முன்னாள் மாணவர்கள் கிரி, முரளி இருவருக்கும் பள்ளி தலைமை ஆசிரியர்கள், மாணவர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து பாராட்டி நன்றி தெரிவித்தனர். நம்பிக்கை செய்திகளுக்காக புதுச்சேரியிலிருந்து ஜூலிதாஸ். சிவகங்கை சிறுகூடல்பட்டியில் பாரம்பரிய விவசாய விழிப்புணர்வு சிறப்பான நிகழ்வு. ஜூலை 15 புதன்கிழமை அன்று சிவகங்கை மாவட்டம் சிறுகூடல்பட்டி கிராமத்தில் பாரம்பரிய விவசாயத்தின் முக்கியத்துவத்தினை உணர்த்த நல்லூர் வட்டம் மாவட்ட பாரம்பரிய விவசாயத்துறை ஒரு சந்திப்பிற்கு ஏற்பாடு செய்திருந்தது. இந்நிகழ்வில் பாரம்பரிய விவசாயத்துறை மாநில பொறுப்பாளர் நாட்ராயன் அவர்கள் கலந்து கொண்டு விளக்கமளித்தார். குறிப்பாக ரசாயன உரத்தினால் செய்யப்பட்டு வரும் விவசாயத்தினால் சமூகம் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதை விவரித்ததும், பாரம்பரிய முறை விவசாயம் எவ்வளவு எளிமையானது, ஆரோக்கியமானது என்பதனை விளக்கிய முறையும் கலந்து கொண்டவர்களிடையே நல்ல விழிப்புணர்வினை ஏற்படுத்தியிருப்பது 9 நபர்கள் பாரம்பரிய விவசாயத்தை மாவட்டத்தில் பரவ செய்ய முன் வந்ததிலிருந்து நன்கு அறிய முடிந்தது என்று பாரம்பரிய விவசாயத்துறை மாவட்ட பொறுப்பாளர் செல்வமணி தெரிவித்தார். இந்நிகழ்வில் 21 விவசாயிகளுடன் சிவகங்கை மண்டல பொறுப்பாளர் பாரதி, மாவட்ட பொறுப்பாளர் சாந்தகுமாரி, அமைப்புகள் கள பொறுப்பாளர் லூதர் ஜேக்கப், கிராமகள பொறுப்பாளர் புரொஃபசர் கருப்புராஜ் மற்றும் பெருமாள் ஐயா போன்றோரும் கலந்து கொண்டதுடன் நிகழ்வு முடிந்த பின்னும் எல்லோரும் கலைந்து செல்லாமல் கூடி பேசிக் கொண்டிருந்தது அவர்களது ஆர்வத்தை காட்டும் விதமாக அமைந்தது குறிப்பிடத்தக்கது. நம்பிக்கை செய்திகளுக்காக புதுச்சேரியிலிருந்து கவிதாராஜ். தமிழ் கற்றலை ஊக்குவிக்கும் புதுமை, மாணவிகளுக்கு தமிழ் தாரகை உள்ளிட்ட சிறப்பு பேட்ஜ்கள். சேலம் மாவட்டம் ஜலகண்டாபுரம் அரசு மகளிர் மேல்நிலைப் பள்ளியில் பட்டதாரி ஆசிரியர் கோ லெனின் மேற்கொண்டுள்ள புதுமையான ஊக்குவிப்பு முயற்சி மாணவிகளிடம் தமிழ் கற்றல் ஆர்வத்தை அதிகரித்துள்ளது. கடந்த கல்வியாண்டில் தமிழ் பாடத்தில் சிறந்த மதிப்பெண்கள் பெற்ற மாணவிகளுக்கு தமிழ் தாரகை பேட்ஜ் வழங்கப்பட்ட நிலையில் இந்த ஆண்டு தமிழ் வாகை சுடர், தமிழ் வெற்றி சுடர், தமிழ் இலக்கிய சுடர் உள்ளிட்ட புதிய பேட்ஜ்கள் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளன. மேலும் தமிழ் ஒளிரும் நட்சத்திரம் என்ற ஸ்டார் ரிவார்ட் சிஸ்டம் செயல்படுத்தப்பட்டு வீட்டுப்பாடம், ஒழுக்கம், கையெழுத்து, வகுப்பறை பங்கேற்பு உள்ளிட்ட செயல்பாடுகளின் அடிப்படையில் மாணவிகளுக்கு நட்சத்திரங்கள் வழங்கப்பட்டு மாதந்தோறும் சிறந்த மாணவிகள் கௌரவிக்கப்படுகின்றனர். கடந்த ஆண்டு தமிழ் முழுமதி வெற்றியாளர் பேட்ஜ் மற்றும் சிறப்பு கேலண்டர் வழங்கப்பட்டதன் தொடர்ச்சியாக 10ஆம் வகுப்பு அரசு பொதுத் தேர்வில் 4 மாணவிகள் தமிழ் பாடத்தில் 100க்கு 100 மதிப்பெண் பெற்று பள்ளிக்கு பெருமை சேர்த்தனர். மாணவிகளிடம் தமிழ்மொழி மீதான ஆர்வம், தன்னம்பிக்கை, ஒழுக்கம் மற்றும் ஆரோக்கியமான போட்டி மனப்பான்மையை வளர்க்கும் இந்த முயற்சி கல்வித்துறையில் பாராட்டுக்குரிய முன்னுதாரணமாக திகழ்கிறது என்று நம்பிக்கை செய்தியின் செய்தி வாசிப்பாளர் சேலம் ஹரிஸ்வேதா தெரிவித்தார். நம்பிக்கை செய்திகளுக்காக சென்னையிலிருந்து தயாநிதி. பத்மநாபன் என்ற தொழிலாளியின் திறனை வெளி உலகுக்கு அறிமுகம் செய்யும் அமைப்புசாரா தொழிலாளர்கள் துறையின் பொறுப்பாளர் மார்கோஸ். பத்மநாதன் ஃபிட்டர் கோயம்புத்தூரில் அமைப்புசாரா தொழிலாளர். இவருக்கு இத்தொழிலில் 40 ஆண்டுகளுக்கு மேல் அனுபவம். 10ஆம் வகுப்பு வரை மட்டுமே படித்துள்ளார். தற்பொழுது அவர் சர்வீஸ் செய்யும் இந்த மிஷின் ரஷ்ய நாட்டில் தயாரிக்கப்பட்டது. இது முழுவதும் ஹைட்ராலிக் ஆயில் மூலம் இயங்கக்கூடியது. இது பழுதுபட்ட நிலையில் பத்மநாபன் தன்னுடைய அனுபவம் மூலம் சரி செய்து கொண்டிருக்கின்றார். இதுபோன்ற இதைவிட பல பெரிய மெஷின்களை சர்வீஸ் செய்துள்ளதை பகிர்ந்து கொண்டார். தன்னுடைய இளமை காலத்தில் வறுமையின் காரணமாக படிக்க இயலாத நிலையில் இந்த தொழிலை தொடங்கியுள்ளார். பல்வேறு கம்பெனி மூலம் தனது அனுபவங்களை வளர்த்து கொண்டு தற்பொழுது வரை மிகச் சிறப்பாக சர்வீஸ் செய்து வருகிறார். தற்பொழுது பொறியியல் படித்தவர்களே அடுத்தவரை எதிர்பார்த்து இருக்கும் சூழலில் யாரையும் எதிர்பார்க்காமல் தனி ஆளாக இருந்து இந்த இயந்திரத்தின் பழுதை நீக்கியிருக்கிறார். மார்கோஸ் 76வது துறையான அமைப்புசாரா தொழிலாளர்கள் துறை பொறுப்பாளராக
ஒரு உழைக்கும் தொழிலாளியின் திறனை பாராட்டி வெளி உலகிற்கும் அறிமுகம் செய்த அவருடைய பொறுப்புணர்வு மிகவும் பாராட்டுக்குரியது என்கிறார் அமைப்புகள் கள பொறுப்பாளர் வெங்கடாசலம். நம்பிக்கை செய்திகளுக்காக புதுச்சேரியிலிருந்து கவிதாராஜ். நாள்தோறும் ஒரு நிமிட அமைதியின் முக்கியத்துவத்தை முழுமையாக உணர காஞ்சிபுரம் ஏஜேஎஸ் மஹாலில் சிறப்பு பயிற்சி. ஜூலை 19 ஞாயிற்றுக்கிழமை காலை 10 மணி முதல் பகல் 1 மணி வரை காஞ்சிபுரம் கீழம்பி ஏஜேஎஸ் மஹாலில் உலக அமைதிக்காக ஒரு நிமிட அமைதி கடைபிடிக்கப்பட்டு வருவது ஏன் என்பதற்கான விளக்கம் விரிவாக அளிக்கவும் உலகிற்கு அதை உணர்த்தவும் நல்லூர் வட்டம் காஞ்சிபுரம் மாவட்டம் ஓர் உலகுக்களம் மாவட்ட சந்திப்பிற்கு ஏற்பாடு செய்துள்ளதாகவும் இந்நிகழ்விற்கு திருமூர்த்திமலை உலக சமாதான ஆலயம் பொதுச் செயலாளர் சுந்தர்ராமன் அவர்கள் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொள்ளவிருப்பதாக காஞ்சிபுரம் மாவட்டம் ஓர் உலகுக்கள பொறுப்பாளர் கீதா தெரிவித்தார். நம்பிக்கை செய்திகளுக்காக சென்னையிலிருந்து தயாநிதி. இத்துடன் இன்றைய நம்பிக்கை செய்திகள் நிறைவடைந்தன.